எல்லாரும் ஆண்டவரை தேட வேண்டும். தியானம், ஒருத்தல், இது ரெண்டு தான். தியானம், ஒருத்தல், ஆண்டவரை தேடு, அவர் உனக்கு நிம்மதியை கொடுப்பார் என்றெல்லாம் அவருடைய வாழ்வு அமைந்தது பாருங்கள். இந்த புனித வனத்து அந்தோணியாரை பற்றி புனித அத்தனாசியஸ் ரொம்ப அழகா அவர் செய்ததெல்லாவற்றையும் எழுதினார். எல்லாரும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இந்த மடங்களுக்கெல்லாம் போனார். சில நேரங்களில் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறினார். பாருங்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரை தேடுங்கள். இன்றைக்கு பதிலுரை பாடலில் நாம் சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய சொத்து, அவர்தான் எனக்கு, வேற எந்த சொத்தும் வேண்டாம்.